ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா தளபதி இன்றைக்கி கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாவே இன்னும் எக்ஸ்ட்ரா புத்துணர்ச்சியோடு இருந்தார். அப்போவே வந்து தெரிஞ்சுது. அப்போ பார்த்தா நான் ஆப்போனண்ட்டை தான் குஜிலி மஸ்த் பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அந்த ரியல் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவோர்ஸ் கேஸ் இருக்குது இல்லையா, அந்த வழக்கை வந்து சங்கீதா அவர்கள், அதாவது தளபதியோட ஒய்ஃப் அவர்கள் வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க. ஸோ வந்து அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம தளபதிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஹாப்பினஸோடு வந்திருந்தார். இன்றைக்கி வந்து தளபதியன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக மீம்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் இதை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து கிளாரிஃபிகேஷன் இன்னும் வரலனால கூட இன்றைக்கே வந்து ஹியரிங்கை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தளபதியால் வர முடியல அப்படிங்கிறதுனால வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் கேட்டிருந்தார். பட் ஆனால் சிஎம் வந்து சட்டசபை அட்டன் பண்ணுறதுனால அதை கேட்டிருந்தார். பட் ஆனால் இன்றைக்கே வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அவங்க குறிப்பிட்டது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கால் மூலமாக இன்றைக்கி அந்த ஹியரிங்கை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ண மட்டும் இல்லாமல் வழக்கை வந்து வாபஸ் வாங்குறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னோட முழு சுய நினைவுடன் வந்து இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி வந்து மே 4ஆம் தேதி வந்து சம்பவம் பண்ணார். போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட சன்னான ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணார். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட ஒய்ஃபான சங்கீதா அவர்களுமே வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா இந்த 3 விஷயத்தை வச்சு தான் வந்து பயங்கரமாக வந்து ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். ஸோ உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ரியல் குஜிலி மஸ்துன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தான் வச்சு தான் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக. இனி வந்து என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து என்ன தான் இருந்தாலுமே அவங்க வாபஸ் பெற்றிருக்கேன்னு சொன்னாங்க. இன்னொரு தரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து விலகிறது வந்து மியூச்சுவலாக விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வழக்கு போட்டதை வச்சு எவ்வளோ பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து தந்தை கூட இல்லை மகன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்தையுமே வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. எஸ்ஏசி அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சங்கீதா அவர்களாக இருக்கட்டும், ஜெய்சன் சஞ்சயாக இருக்கட்டும், இவங்க 3 பேரையும் வச்சு தளபதியை வச்சு என்ன மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிறதுமே தெரியும். அதுக்கு எல்லாமே இந்த 2026 அதுவும் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையான ஒரு சம்பவம் நடந்து அழகான ஒரு தீர்ப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ தளபதியன்ஸ் எல்லாருமே செம்ம கொண்டாட்டமாக இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு கேட்கவே வேணாம், செம்ம ஜாலியாக இருக்காங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. முக்கியமாக நான் நினைக்கிறேன் ஜெய்சன் அவர்களோட ஸ்பீச் தான் பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஏன்னா அவரோட அந்த மெச்சூரிட்டியான ஸ்பீச் வந்து பயங்கரமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூடி இருக்குது, பொறுப்பு கூடி இருக்குது, நாம் அதுக்கு தக்கன பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவரோட அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். அது வந்து சூப்பராகவே சொல்லியிருப்பார். அது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க கூட ஒரு விஷயம். நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.